எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அருகே நாரிட்டாலோ. மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அருகே நாரிட்டாலோ. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக இன்னொரு அருமையான ஒரு பாடலை பாடலாம். அந்த பாட்டு பகுதியில் 613வது பாடல். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மரித்த இயேசு அவர் உயிர்த்து விட்டார், அவர் எந்நாளும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், அல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, அல்லேலூயா. சாவை பார்த்து சவால் விட்ட ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சவால் விட்ட ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பாடத்தில் 613வது பாடல். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூதசிங்க கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூதசிங்க கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு,
சோர்ந்து போல மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். கண்ணீரோடு மறியல் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மறியல் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகிர்வோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகிர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. ஒரு சீஷரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீஷரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார், அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அஞ்சாதே முதல முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். அஞ்சாதே முதல முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம், நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மாறிடாயம்மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணோதையம்மா அன்பிதே. மாறிடாயம்மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணோதையம்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அது நாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அது நாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அது நாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லை,
ஆவியால் அவரை தள்ளினோம் தம் உள்ளம் போல் நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகன் விதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவன் என்பன் சாயலானிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகன் விதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகன் விதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. மாறிடா எம்மானேசரே மாறாதவர் அன்பின் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. இயேசுவின் மகன் விதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கண்களை முடிச்சு வைக்கலாம். அப்பா பிதாவே, இந்த வார்த்தை உம்முடையதப்பா. இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்கள் கண்களை திறந்து நீர் பேசும் அடிமையை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த 24ஆம் வருஷமும் 25ஆம் வருஷமும் இந்த ஈஸ்டருக்கு நான் செய்தியை கொடுத்துருக்குறேன். நான் அந்த செய்தியை போய் போட்டு பார்த்தேன். ஆண்டவரே, ரிப்பீட்டடாக எந்த செய்தியை நான் கொடுத்துடக்கூடாது, எனக்கு ஒரு செய்தி கொடுன்னு சொல்லி நான் 2 வாரமாக ஜெபித்து கொண்டே இருந்தேன். திடீரென்று ஒரு ஃப்ளாஷ் மாதிரி எனக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறோம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று எந்த சூழ்நிலையில் சொன்னான் என்று சொல்லி இந்த 19ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவன் நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள் என்று சொல்லி ஆரம்பித்து அவன் அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறான். அதிலே அவன் ஒரு 9 விதமான காரியங்களை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வார்த்தைகளை வாசிக்க விரும்பவில்லை, துரிதமாய் கடந்து போகலாம். முதலாவதாக அவன் சொல்லுகிறான், சகோதரர்கள் எனக்கு தூர போனார்கள், பந்து ஜனங்கள் எனக்கு தூர போனார்கள், சிநேகிதர் நண்பர்கள், வீட்டு வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள், கட்டிய மனைவி, பெற்றெடுத்த பிள்ளைகள், பிராண சிநேகிதர், சிறு பிள்ளைகள், இவைகள் எல்லாவற்றையும் விட என் சரீரமே எனக்கு ஒத்துழைப்பாய் இராதபடிக்கு எலும்பும் தோலுமாக நான் மாறிப்போனேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய தேவனை பார்த்தவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாவே ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறதை விட்டுடுவோம், அவரை நோக்கி கூப்பிடுகிறத விட்டுருவோம், இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுவோம். ஆனால் அவனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக இருந்த போதும் அவன் சொல்லுகிறான், என்னை இதுவரைக்கும் பார்த்து மரியாதை செலுத்தின அத்தனை சிறு பிள்ளைகள் கூட என்னை பார்த்து பரியாசம் பண்ணுகுது, கட்டிய மனைவிக்கு என் சுவாசமே வேறுபட்டிருக்குது. அப்போனா இவ பக்கத்தில் வந்து அந்த மூச்சு காற்ற கூட வாங்க அந்த மனைவி என்ன செய்யலை, விரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவன் சொல்கிறான், நான் இப்போ சொல்கிற அந்த வார்த்தையை ஒரு கருங்கல்ல வெட்டி எடுத்து அதை உளி போட்டு எழுதி எடுத்திருந்தா நலமாக இருக்கும். என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார். அவர் ஒரு தீர்க்கதரிசிங்க. யோபு வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்வில், அவர் ஆபிரகாம் நாட்களில் வாழ்ந்தார் என்று ஒரு சரித்திரத்தில் சொல்லுகிறார். அவர் அவ்வளோ பழைய ஏற்பாட்டு மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மேலே வந்து நிற்பார் என்பதை எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக அவர் சொல்லி வைத்து போட்டார்னா அப்போ அவர் தீர்க்கதரிசியா இல்லையா? ஆமென். பின்வரும் காலங்களை குறித்ததான ஒரு அறிவு இருக்கிறவர்களுக்கு பேர் தான் தீர்க்கதரிசி. அவர் சும்மா சொல்லில்லைங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் மாத்திரம் சொல்ல, கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், அவர் பூமியின் மேல் வந்து நிற்பார். இன்றைக்கு இந்த வேத புத்தகம் நம்ம கையில் கிடைத்ததுனால நாம் இந்த வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் பூமியின் மேலே வந்து நிற்பார்னு இந்த வசனம் சொல்லுகிறதுன்னு. ஆனால் யோபு வாழ்ந்த காலத்தில் இந்த சத்திய வசனம் அவருக்கு இல்லை. ஆனால் அப்போ எப்படி கர்த்தரோடு அந்த உபத்திரவத்தினூடே அவர் கடந்து போய் கர்த்தரை ஆராதனை செய்திருப்பாரானால் அவர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்ம சோர்ந்து போகிறவங்களா இருக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னொன்னே காலையிலே பாட்டை பாடும்போது பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஏன் இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு பாடுறீங்க? மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னா அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள்லாம் சந்தோஷமாக தானே பாடி இருக்கணும். சந்தோஷமாக பாடுனீங்களா பாட்டு? இங்கே வந்து யாராவது சந்தோஷமாக பாடுனீங்களா? எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுங்க, செத்தவன் கையில் வெத்தலையை கொடுத்த மாதிரின்னு. அப்படிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ தான் நம்ம எல்லாருமே ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சு படுக்க வச்சிடறோம். முன்னொரு காலத்துலலாம் இந்த ஊரில் என்னென்னு தெரியல, எங்கள் ஊரில் ஒரு நல்ல மரக்கட்டை சேர் இருக்கும். அந்த மரக்கட்டை சேரில் செத்து போனவங்கள உட்கார வச்சு கையை 2 கட்டி கால் 2 கட்டவரில் கட்டி வாயோடு சேர்த்து காதோடு சேர்த்து மேலே ஒன்று வாய் திறந்துடும் இல்லையா, அதுக்காக வர நல்லா கட்டி மேலே வச்சுட்டு கையில் வெத்தலையும் பாக்கும் கொடுத்து வச்சுருவாங்க. ஏன்னே தெரில, அது எனக்கு தெரியல, நான் ரொம்ப சின்ன பிள்ளையில பார்த்ததுனால. இப்போ தான் ஃப்ரீசர் பாக்ஸ் வந்துருச்சு. வெத்தலையும் பாக்கையும் கையில் கொடுத்துருவோம். எங்கள் ஊரில் திட்டணும், நான் இந்த வார்த்தையை தான் சொல்லுவோம், செத்தவன் கையில் வெத்தலை பாக்க கொடுத்த மாதிரின்னு. அப்போது அப்படிலாம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடாதுங்க. அட்லீஸ்ட் இன்னைக்காவது கர்த்தர் உயிர் தெளிந்த வல்லமையை நான் பார்க்க போகிறேன், கேட்டு அது நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். உங்கள் இருதயத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷ குமிழ் உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ தான் நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து பிரவேசித்து அது ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் அப்படியே உட்காந்துருந்துட்டு போனீங்கன்னா நான் சொல்கிற வார்த்தை இது மேடை பிரசங்கமாகவே முடிந்துடும், உங்களுக்குள்ளே போய் கிரியை செய்யாது. அல்லேலூயா. ஒரு அப்பா அம்மா உயிரோடு இருந்தாருன்னா அந்த பிள்ளை எந்த பிள்ளையாவது கவலைப்படுமா? எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் எனக்காக என்ன செய்வாங்க, பார்த்துக்குவாங்க, எனக்கு படிப்பை பார்த்துக்குவாங்க, கல்யாணத்தை பார்த்துக்குவாங்க, என் குடும்ப தேவைகளை பார்த்துக்குவாங்க, எனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவாங்க, எல்லாத்தையும் அந்த பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்பா அம்மா இல்லாத, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அனாதை பிள்ளைகளை போய் பாருங்கள், அந்த முகத்தில் எப்போவுமே ஒரு சோகம் நிறைந்தே இருக்கும். அப்பா அம்மா கூட இருக்கிற பிள்ளைகள் சந்தோஷமாக பேசி சிரித்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறத பார்த்தா கூட இந்த பிள்ளைங்க எப்படி பார்க்கும், ஏக்கத்தோடு பார்க்கும். ஐயோ நமக்கு ஒரு அப்பா இருந்திருந்தால் நமக்கு என்ன செய்வார், இப்படி செஞ்சிருப்பாரேன்னு. நம்மளை மாதிரி வளர்ந்தவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அதோடைய வழி என்னன்னு தெரியும். அப்போது எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறார், நான் ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கமுகமாக இருக்க வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் தேவனுடைய வார்த்தை
மிக ஆழமாக இந்த சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு பிரசங்கிக்கும் போது நீங்கள் கேட்கிறவர்கள் நீங்கள் சந்தோஷத்தோடு அதை பெற்றுக்கொள்வீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்து அது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கும். அல்லேலூயா. அப்போது உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்கிற சிந்தையோடு இங்கே உட்கார்ந்திருப்பீர்களானால் நான் சொல்லுகிற வார்த்தை உங்களை அதிகமாய் வந்து சேரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல, அவரை குறித்து எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றைக்குமே மாறாதவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 8ஆம் வசனம் இன்னொரு அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமான தேவன். அவருக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதுனால இந்த யோபு சொன்னதை விட பல மடங்கு சந்தோஷத்தோடு நீங்களும் நானும் சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் ஆமேன். காலையில் நம்ம வாசித்தோம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில். ஆனால் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறார். அங்கே யாருக்கெல்லாம் இங்கே பாதி தான் நம்ம காலையில் வாசித்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தின் பின்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இங்கே 6 விதமான குரூப்புக்கு தேவன் வெளிப்பட்டார், தன்னை உயிருள்ளவராக வெளிப்படுத்தினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை கண்டு ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை அநேகர் கண்டவர்கள் உயிரோடு கூட இருந்திருக்கிறார்கள். அதனால தான் அவர் இந்த சத்தியத்தை என்ன செய்திருக்கிறார், இப்படியாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு இல்லை, அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு பரலோகத்துக்கு போனதை அநேகர் பார்த்தவர்கள் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே தெளிவாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தாமே அவர் உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே அவர் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்? நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன். அதனால தான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த காவலர்கள்லாம் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தின் 63ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 27, 63. ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அந்த எத்தன்னா என்னது? ஏமாற்றுகிறவன், திருடுறவன். அப்போது அவர் உயிரோடு இருக்கும்போது நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொன்னதை இவனுங்கெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருந்தானுங்க. ஆனால் சீஷர்கள் கூடவே இருந்தவங்க நம்பவில்லை. அல்லேலூயா. இப்படி தான் இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரமே இருக்குது. ரோம போர்ச்சவர்கள் எல்லாம் நம்பிட்டு இருந்தானுங்க, எப்படியாவது இவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துடுவார். அதனால் ஒரு பெரிய கல்லை எடுத்து வச்சு அதுக்கு சீல் போட்டு அதுக்கு வலது பக்கம் இடது பக்கம் அவங்க காவல் வைத்து பயங்கரமாக இரவும் பகலும் காவலாளர்களை நியமித்து அவர்கள் பாதுகாத்தார்கள். ஆனால் கல்லை தான் அவர்கள் பார்க்க முடிந்தது, கல்லை தான் பாதுகாக்க முடிந்ததே ஒழிய
கல்லறைக்குள்ளே இருந்த ஆண்டவராகிய இயேசுவை அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னவர் அப்படியே செய்தார். ஆனால் இவர்கள் பார்த்தவர்கள் அங்கே என்ன சொல்றாங்க? சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல அந்த ரோம சேவர்களுக்கெல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி போனது, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை தெரிந்திருக்கிறதுனால என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் கண்டிப்பாய் பூமியின் மேல் வந்து நிற்பாருங்கிற சத்தியத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இவர் உயிரோடு இருக்கிறாரு, எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன பயன்? அதனால் நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் யோவான் 20ஆம் அதிகாரத்தை 20ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்தோம் இல்லையா, ஒரு லிஸ்ட் 6 குரூப்புக்கு. ஆனால் அங்கே மகதலேனா மரியாளுக்கு அவர் வெளிப்பட்டார் என்பது இல்லை. ஆனால் இங்கே முதலாவது அவர் யாருக்கு வெளிப்பட்டார் என்று நம்ம வாசித்தோம்? மகதலேனா மரியாளுக்கு. அப்போ மகதலேனா மரியாளும் அவரை பார்த்து அவரை தொட போகும்போது தான், என்னை தொடாதே, நான் உயிர்த்தெழுந்த செய்தியை போய் எல்லாருக்கும் சொல்லு என்று கடந்து போனார். அப்படி அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை போய் எல்லாருக்கும் சொன்னபோது அவர் 3 விதங்களிலே ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை முதலாவது ஆசீர்வதிக்கிறார். என்னன்னா 19ஆம் வசனத்தின் பின்பகுதியில், இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். 21ஆம் வசனத்தில், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அடுத்து 26ஆம் வசனத்தில் பின்பகுதி, அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அப்போ இயேசுவை குறித்து அறிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு முதலாவது கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா சமாதானம். நம்முடைய இல்லத்தில் சமாதானம் இருக்கா? உள்ளத்தில் இருந்தால் வீட்டில் இருக்கும், வீட்டில் இருந்தால் நம்ம போகிற இடத்துல இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப அப்செட் ஆகிடும். ஆனால் கர்த்தர் வந்து அதனால தான் சொல்லியிருக்கிறாரு, முதல்ல பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நேரிடும். அதற்காகலாம் நம்ம சமாதானத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. முதல் காரியம் சமாதானம். ரெண்டாவதாக லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 38ஆம் வசனத்தில், இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். 38, 39, அப்புறம் 45ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. 37ஆம் வசனத்தில், அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ரெண்டாவது, பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் இருதயத்தை தேற்றி அவர்கள் மனதை என்ன செய்தாராம்? திறந்து அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவோ வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போனார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஸோ முதலாவது அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தை என்னது? சமாதானம். ரெண்டாவது, கலக்கத்தையும் பயத்தை நீக்கி அவர்கள் மனதை திறந்து. அப்போனா அது வரைக்கும் அவருடைய மனது என்ன செய்யலை? திறக்கப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை
அநேகர் சொன்ன போதும் அவர்கள் மனதில் நம்பவில்லை. அப்போ அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களுக்கு வெளிப்பட்டார். மூன்றாவதாக யோவான் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே, இந்த 2 அதிகாரத்தில் தான் சுற்றி சுற்றி வசனத்தை எடுத்திருக்கிறேன். 20ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சீஷர்களும் அவர்களை சேர்ந்த கூட்டத்தாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்கள் மீது என்ன செய்தார்? ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட நிறைந்திருக்கிறவர்களுக்கு இந்த சத்தியம் விளங்குற மாதிரி சும்மா இருக்கிறவர்களுக்கு விளங்காது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட இருக்கிறவர்கள் கொள்ளுகிற வார்த்தைக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு அவசியம் தேவை என்பதை ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஊதி பரிசுத்த பெற்றுக்கொள்ளுங்கள் என்றால், ஆனபடினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருப்பானால் அவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி நன்மை தீமை இன்னதென்று நமக்கு சொல்லி தருவார். அது நிமித்தம் நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்து பூமியில் சாட்சியாய் வாழ முடியும். அல்லேலூயா. நான்காவதாக மத்தேயு எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 28ல் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. சீஷர்களுக்கு ஒரு உத்தரவாதம், ஒரு உண்மையான டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போனார். என்னன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ அவர்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாருன்னா, இந்த வேத வாக்கியத்தை சுமந்து கொண்டுகிற திரிகிற நீங்களும் நானும் நம்மளோடு கூட இயேசு இருக்கிறார் என்று நம்பணுமா இல்லையா? ஆமேன். அப்போ இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். அப்படின்னா அவர் நம்மளோடு கூட இருந்தால் எவ்வளோ தைரியமாக இருப்போம். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய கையை பிடிச்சிட்டு போய் நடந்துக்கிட்டு போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப தைரியமாக போகும். தனியாக போகும்போது ஆபத்துக்கள் வரும்னு அதுக்கு தெரியும். தகப்பனுடைய கையை பிடிச்சிட்டு போனால் அதுக்கு தைரியம் ஜாஸ்தியாக வரும். இப்போ ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லிட்டு போனார். நான்காவதாக, நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதே வார்த்தை இன்றைக்கு நாமும் எடுத்துக்கொள்கலாம். இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிற, நம்ம பெர்குமான் ஐயா பாடுறார்ல, இயேசு என்னோடு இருப்பதை நினச்சிட்டா என்னுள்ளம், பாடுங்களேன். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. போதும். இயேசு இப்பயாவது உங்க கூட இருக்காரா? அல்லேலூயா, அல்லேலூயா. பெர்குமான் ஐயா ஆடுவார் பாருங்க. எப்படி ஆடுவார் தெரியுமா? அந்த பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வெளிப்படுத்துவார். ஏன்னா அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருக்குள்ளே இருந்து பொங்கி 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 வரும்போது அவர் அவ்வளோ பெரிய வயது மூத்தவர், ஆடுவார், பாடுவார், குதிக்குவார். நமக்கு வாயில் பாடவே அவ்வளோ கஷ்டம். உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். நான்காவதாக. ஐந்தாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அவர் என்னன்னா அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன அதிகாரம்? பிசாசின் மேலே அதிகாரம், சர்ப்பங்களை எடுக்க அதிகாரம். அங்கே வாசித்தோம் இல்லையா? 17ஆம் வசனத்திலிருந்து 16, 17 விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் என்னன்னா, பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதேசர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாக. ஒரு அதிகாரங்க.
இங்கே ஊழியக்காரர்களால் நடக்கும் அடையாளங்கள்னு வசனம் சொல்லுதில்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, நம் மூலமாய் தேவன் அடையாளங்களை அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. பிசாசு துரத்துறது பாஸ்டர் வேலைன்னு நினைக்கக்கூடாது. நவமான பாஷைகளை பேசுகிறது தேவனோடு யாரெல்லாம் நெருங்கி ஐக்கியமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாராலும் பேச முடியும். இது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குன்னு இல்லை. நமக்கு தாகமும் வாஞ்சம் இருந்தால் எல்லாருக்கும் கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார். பிசாச துரத்தலாம். ஒரு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது அங்கே அந்த வல்லமை புறப்பட்டு வார்த்தையாகிய தேவன் அவர்களை விடுதலையாக்க முடியும். எத்தனையோ சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் இந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் சபையில் இறங்கி அநேகரை விடுதலையாக்குறதை நம்ம கண்கொள்ளாய் பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. ஆனபடினால நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பிசாசின் மேலே அதிகாரத்தை கொடும். நல்ல பாஷைகளை பேசி உம்மோடு உறவாடணும், ரகசியங்களை பேசி உம்மோடு உறவாடணும். நான் போய் ஒரு இடத்துல ஜெபிக்க போனால் அங்கே இருக்கக்கூடிய கிரியைகள்லாம் வெளிப்படணும். ஆண்டவரே ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நமக்காகவே ஜெபம் பண்ணுறதுலே குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண நமக்கு வரவே வராது. அருமையான தேவ ஜனமே, நாம் நமக்காக வாழ்ந்தது இதுவரைக்கும் போதும். கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை செய்ய வரும். 5 காரியத்தை சொன்னேன். முதலாவது சமாதானம், 2வது பயமும் நடுக்கம் நீக்கி அவருடைய மனதை தேவன் திறந்தருளினார். 3வதாக அவர்களுக்கு என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியை ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். 4வதாக நான் உங்களோடையே இருக்கிறேன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாரு. 5வதாக ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. என்ன அதிகாரம்? இந்த பூமியில் நீங்கள் வாழும்போது இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் செய்வீர்களானால் உங்களை பார்த்து அநேகர் பயந்து நடுங்குவாருங்களே. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு விசுவாசி, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை போய் ஒரு வீட்டில் ஜெபிக்க போகிறீங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரகசியங்களெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் அந்த குடும்பத்தை எச்சரிக்கும் போது அவங்களுக்கே தெரியாது இப்படிப்பட்ட கிரியைகள் எங்கள் வீட்டில் இவ்வளோ நாள் இருந்ததான்னு. அப்போ கர்த்தருடைய நாமம் அவங்க மகிமைப்படும். தேவன் உங்கள் மூலமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு நம்ம இடம் கொடுத்தா தானே கர்த்தர் கிரியை செய்வார். உண்மையா இல்லையா? நம்ம விசுவாசிகள் நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஜெபிக்கிறதுக்கும் நம்ம சோம்பேறித்தனமாக வாழ்ந்தோம்னா கிரியையில்லாத விசுவாசத்தை போல தான் செத்த விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்கும். கிரியையில்லாத விசுவாசம் செத்ததுன்னு வசனம் சொல்லுது. கிரிகளே இல்லை விசுவாசிகள்கிட்டனா அது நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறதுக்கு வேலை இல்லை. அருமையான தேவச்சனமே, மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கு சொன்ன அந்த யோபு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேதத்தில் இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிரோடு இருக்கிறாரா? அவர் வருவாரா? யோபு சொல்லியிருக்கிறார்ல, அவர் பூமியின் மேல் கடைசி நாட்களில் வந்து நிற்பார். அதை குறித்துதான வசனத்தை நான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தினல் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். யோபு சொன்னார் இல்லையா, அவர் பூமியின் மேலே வந்து நிற்பாருங்க. இங்கே வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், வரப்போறாருங்க. அவர் மேகங்களோடனே வந்து உங்களை என்னையும் அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அப்போ நிச்சயமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நிறைய இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது படிங்க. உங்கள் உள்ளத்தில் ஆறுதலாக இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம இப்படிலாம் இழப்பார போகிறோம்னு சொல்லிட்டு இந்த 22ஆம் அதிகாரத்தில் 3 வசனத்தை நான் சொல்லுகிறேன். ஏற்கனவே நம்ம தியானித்த வசனம் தான். 22ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 12ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது.
20ஆம் வசனத்தில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஷுவர்லி ஐ வில் கம். அவருடைய வருகைக்கான ஆயத்தங்கள் தான் இன்றைக்கு இந்த பூமியில் நடைபெறுகிற யுத்தங்களின் செய்திகளும். நம்ம எங்கேயோ தானே இருந்தோம். நமக்கும் இந்த ஈரானுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இங்கே பெட்ரோல் கிடைக்கல, ஏன் இங்கே கேஸ் கிடைக்காம அல்லாடணும்? ஒரே நாளில் புக் பண்ணால் எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நைட்டு புக் பண்ணாவே எனக்கு காலையில் வந்துடும். ஆனால் புக் பண்ணி 10 நாள் கழித்து அப்படி தான் வந்துச்சு எனக்கு. அந்த 25 நாள் அதுக்கு முன்னாலே ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம். நான் ஒரு சிலிண்டரை போட்டேன்னா ரொம்ப நாள் ஓடிட்டுருக்கோம். ஏன் அந்த தட்டுப்பாடு வந்துச்சு? எங்கள் ஏரியாவில் பெட்ரோல் கிடைக்காம அவன் கேனெல்லாம் தூக்கிட்டு போய் பெட்ரோல் வாங்கி வச்சானுங்க. கிடைக்காம போயிடும். நம்மளும் ரொம்ப சுயநல வாழ்க்கை. நம்ம வாழ்ந்தால் போதியா, எவனும் வாழக்கூடாது. அப்படி தான். இப்போ எங்கேயோ நடந்த யுத்தத்தின் அதனுடைய எதிரொலி எங்கே கிடச்சிச்சு? இங்கே அடிச்சிச்சின்னா எங்கேயோ நடக்கிற பிரச்சனை அல்லது. இது வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆரம்பித்த அந்த பகுதியே இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அதுக்குள்ளே இந்த ஈரான் வந்துருச்சு. இன்னும் இது முடிய போகிறதே கிடையாது. திறந்திருந்த ஜலசந்தி அவன் என்னட்டான், மூடிவிட்டான். மூடினதுனால இந்தியாவுக்கு இறக்கம் செஞ்சுருக்கான். ஏன் தெரியுமா? இந்தியா மக்களெல்லாம் அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாங்களாம், ஈரானுக்காக வேண்டுதல் செய்கிறாங்களாம். அதனால் இந்தியாவுக்கு மட்டும் இறக்கம் செஞ்சதுனால தான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பெட்ரோல் டீசல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அருமையான தேவச்சனமே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஏன் அவர் வரல? ஏன் வரல? நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. வரேன்னு சொல்லிட்டு போனார். எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அவர் இயேசு கிறிஸ்து கடந்து போய். ஏன் வரல? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதம் இல்லை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டபடி இன்றைக்கு கோடான கோடி மக்கள் இந்த பூமியில் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த கடைசி நேரத்தில் மரண தருவாயில் ஒரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டானே, அப்படி அந்த கடைசி நிமிஷத்துலையாவது கோடான கோடி ஆத்துமாக்கள் ரட்சிப்பு அடைய மாட்டார்களா என்று இயேசு இன்றைக்கும் காத்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவஜனமே, நமக்கு இந்த சைனா நாடு கம்யூனிஸ்ட் நாடுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு சைனாவில் இந்த ஊழியம் செய்வதற்கு, இந்த பைபிள் பதித்து சபை நடத்துவதற்கு திறந்த வாசலை உண்டாக்கிட்டாங்களாம். முன்னொரு காலத்துலலாம் இந்த பைபிள்லாம் அங்கே படிக்கவும் முடியாது. இந்த பைபிளை வாசிக்கணும், சபை நடக்கணும்னா அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிச்சிட்டா கூட அவங்களில் மரணத்துக்கு ஏதுவான தண்டனையை கொடுத்து சித்திரவதை பண்ணுவார்களாம். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் நாடான அந்த சீனாவில் இப்போது இந்த வேத வசனத்தை பிரசங்கிக்கவும் சபைகள் நடத்தவும் விடுதலை கொடுத்துருக்குறாங்கன்னா கர்த்தருடைய வசனம் நிறைவேறுகிற காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஈரானில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த தேசத்தில் கூட கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களாங்க. அல்லேலூயா. அப்போது உலகம் முழுவதும் கிறிஸ்தவனுடைய அந்த வருகைக்கான ஆயத்தங்கள் நிறைவேற கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். என்ன லிஸ்ட் அவுட்டு தான் வெளியே வர மாட்டேங்குது. மறைமுகமான கிறிஸ்தவர்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிராமணர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ முஸ்லீம்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் இந்த வார்த்தையை நம்புகிறார்கள். அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் கர்த்தராகிய மீட்பர் வருவார் என்பதை நான் நம்பிக்கொண்டிருக்கிறோம்னா நிச்சயமாக இந்த வார்த்தையின் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். ஆமென். இந்த பூமியில் எனக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் எவ்வளவு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் போய் அவரை பார்ப்பேன்னு அவன் சொன்னான். பார்த்தீங்களா? அந்த யோபு எடுத்துக்கலாமா? எல்லாரும் யோபு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கலாம். வாசிக்கிறேன் பாருங்கள். 26ஆம் வசனம். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறதுங்கிற. நானே பார்ப்பேன்கிறார். யோபு வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இல்லைங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது யோபு கண்டிப்பாக பார்க்க மாட்டார். அவர் நிச்சயமாய் பரதேசில் இளைப்பாரி கொண்டு தான் இப்பவும் இருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நானே பார்ப்பேன். எல்லாரும் சொல்லமா, நான் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பேன்.
நான் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நான் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன் மாடி வீட்டெல்லாம் விட்டுட்டு போக பயமாக இருக்கா? என்ன சத்தமே இல்லாமல் சார், நான் இயேசுவை பார்க்க ஆயத்தமாக இருக்கிறேன். எந்நேரத்திலும் நான் இயேசுவை பார்க்க ஆயத்தமாக இருக்கிறேன். எவ்வளோ பாடு, எவ்வளோ துக்கம், எவ்வளோ கஷ்டம், சோர்ந்து போகிறோம் நம்ம. ஆனால் இயேசு நிச்சயமாய் வரப்போகிறாருங்க. அவர் உயிர்த்தெழுந்து மகிமையின் சாயலை பெற்றுக்கொண்டு தான் விண்ணுலகம் போனார். அவர் போகும்போது எப்படி மகிமையின் சாயலை பெற்றுக்கொண்டாரோ அதே போல மரிக்கிற நீங்களும் நானும் அந்த மகிமையின் சாயலுக்குள்ள போக போகிறோம் என்பதை அவர் உறுதிப்படுத்தும்படியாக தாங்க அவர் மகிமையின் சாயலை பெற்று கடந்து போயிருக்கிறாரு. நீங்களும் நானும் மரித்தாலும் மகிமையின் சாயலில் தான் போய் பிரவேசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, கருப்பாக இருக்கிறீங்க, சிவப்பாக இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறீங்க, குட்டையான நோ, உங்களுக்குள்ளே ஒரு மகிமையின் சாயல் வரப்போகுது. அந்த மகிமையின் சாயலை தரித்து கொண்டு அவரோடு கூட 1000 வருஷமாய் ஆளுகை செய்ய போகிறோம். அந்த நிச்சயத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம். அந்த மகிமையின் சாயலுக்குள்ள பிரவேசிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.